அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்கோயிலானது திருமழிசையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோயிலாகும். கைத்தந்த பிரான் என்று அழைக்கப்படும் சிவஸ்தலமாகும். இத்திருக்கோயில் 11ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டதாகும். இறைவன் பக்தர்களின் செயலுக்கு ஒத்து அவர்கள் வழியே சென்று அவர்களை ஆண்டு அருள்வதால் ஒத்தாண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் தாயார் குளிர்வித்த நாயையாக காட்சியளிக்கிறார். 12 ஆழ்வார்களில் 4வது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் அவதரித்த ஊராகும். சாலையின் ஓரத்திலேயே மிக கம்பீரமாக 5 நிலை ராஜகோபுரம் காணப்படுகிறது. கோயிலின் அருகிலேயே மிகப்பெரிய தெப்பக்குளம் உள்ளது. தெற்கு நோக்கி உள்ள ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் கிழக்கு நோக்கியவாறு இறைவன் உள்ள சன்னதி உள்ளது. நந்தி மண்டபம், பலிபீடம் மற்றும் கொடிமரம் ஆகியவற்றை கடந்து இறைவனை நாம் காணலாம். உள்ளே நாம் சென்றால் 3 அடுக்குகளும் கூடிய கஜபிருஷ்ட வடிவிலான விமானத்தின் கீழ் இறைவன் லிங்க வடிவமாக காட்சி தருகிறார். அவர் தலையில் ஒரு வெட்டு காயம் உள்ளது. லிங்கத்திற்கு பின்புறம் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சுவாமி காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கி இருக்கும் இவ்விருவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சோழ மன்னன் கரிகால் பெருவளன்தான் இத்தலத்திற்கு அருகிலுள்ள திருமுல்லை வயல் சிவனை வழிபடுவதற்காக தனது யானையில் சென்றான். அப்போது யானையின் கால் ஒரு கொடியில் சிக்கிக்கொண்டது. கையால் அதனை களைய முயன்று முடியவில்லை. எனவே தனது உடைவாளை கொண்டு அக்கொடிகளை வெட்டினான். அடியிலிருந்து இரத்தம் பீரிட்டது. அதிர்ச்சி அடைந்த மன்னன் கொடிகளை விலக்கி பார்த்தபோது அதனுள்ளே ஒரு சிவலிங்கம் இருந்தது. பதறிப்போன மன்னன் லிங்கத்தை வெட்டிய அதே வாளை கொண்டு சிவபாவம் செய்த தனது வலது கையை வெட்டி வீசினான். அவனது பக்தியில் மெச்சிய சிவன் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து இழந்த கையை மீண்டும் உடலுடன் பொருத்தினார். எனவே இவரை கைத்தந்த பிரான் என்று அழைக்கிறார்கள். மன்னனுக்கு ஆறுதல் மொழி சொல்லியும் சிவனுக்கு அவரது அடியார்களின் கதையை சொல்லியும் அவர்களின் மனதை அம்பிகை குளிர்வித்தாள். எனவே இவரை குளிர்வித்த நாயகி என்று அழைக்கிறார்கள். இங்குள்ள நடராஜர் அம்பாளை பார்த்தபடியும் அம்பாள் அவரை பார்த்தபடியும் உள்ளார். நடுவில் நந்தி புறப்படும் நிலையில் உள்ளார். மன்னன் தனது கையை வெட்டிய போது அவனை காத்து தர்மத்தை நிலைநாட்ட சிவன் வேகமாக வந்து மன்னனுக்கு காட்சி தந்தார். அப்போது சிவனின் வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாம். எனவே இங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நந்தி இருக்கிறது. சுவாமிக்கு முன்புறம் அதிகார நந்தியும் பிரதோஷ நந்தியும் இருப்பதுடன் அவருக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தை அடுத்து கிழக்கு நோக்கியபடி தர்ம நந்தியும் உள்ளது. கல்வெட்டுகள் கஜபிருஷ்ஷ கருவறையிலும் தூண்களிலும் காணப்படுகிறது. தெற்கு நோக்கி தனிச்சன்னதியில் தாயார் குளிர்வித்த நாயகி காட்சி தருகிறார். ஆலய பிரகாரத்தில் கணபதி, கங்காதீஸ்வரர், வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர், சனி பகவான், நவகிரகமும் அமைந்துள்ளது. அகத்திய முனிவர் அடிஞ்சல் மரத்தின் கீழ் தம் சீடரான புலத்தியருடன் வழிபட்ட தலமாகும். அடிஞ்சல் தலம் என்பது அடிசை என்றாகி திரு என்னும் அடைமொழி சேர்ந்து திருமடிசை என அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலின் தீர்த்தமான அகத்திய தீர்த்தம் கிழக்கே அமைந்துள்ளது. பக்தர்கள் இவ்வாலய இறைவன் ஒத்தாண்டேஸ்வரர் வணங்கினால் மனோபலம் ஏற்படும் என்பதால் இவருக்கு மன அனுகுலேஸ்வரர் என்றும் பெயரும் உள்ளது. மேலும் ஒத்தாண்டேஸ்வரர் திருவருளால் அனைவருக்கும் மன அமைதியும் உடல் நலமும் வளமான வாழ்க்கையும் கிடைக்க இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.